ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஆனியன் டொமேட்டோ பராத்தா. இது நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி வச்சே இது சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் கெஸ்ட்டுக்கெலாம் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் போட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி போட்டு ஆனியன் இந்த நீட்டமாக கட். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 2 பேருக்கு தான் நான் சமைக்கிறேன். ஒரு 4 பராத்தா வந்துச்சு இதில் நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து போயிடும். இதில் நீங்கள் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், காரத்துக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா. நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூளே போதும். நீங்கள் தனியாத்தூள் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கலந்து நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா நல்லா டைட்டாகிடும். நான் இதில் ஆட் பண்ணல, அப்படியே தான் நான் ஆற வச்சு செஞ்சுருக்கேன். யூஸ்வலாக பராத்தா கொஞ்சம் ஹெவியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க நார்மலாக நம்ம எண்ணெய் விட்டு நம்ம பராத்தா செஞ்சு எடுப்போம். அதுக்கு பதிலாக மாவுலேயும் ஊற வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் தடவி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சப்பாத்தி சாஃப்டாக வரும். அதுவும் இல்லாமல் இந்த பராத்தாவையும் நெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் தடவி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹெவியாக தெரியாது அது சாப்பிட்டிங்கன்னா கூட. இப்போ இந்த பராத்தாவை நம்ம தவாவில் போட்டு நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுக்க போகிறோம். இது நீங்கள் எல்லா ஸ்டஃபிங்கும் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்ற போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது வேலையும் கம்மி. ஒரு 2 பராத்தா சாப்பிட்டா போதும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் யோகர்ட் வச்சுக்கினாலும் சரி, கர்ட் வச்சுக்கினாலும் சரி, இல்லைனா நீங்கள் வெறும்னையும் சாப்பிட்லாம். பிக்கிள்ஸும் நல்லாயிருக்கும். இது ட்ராவல் அப்போவும் ரொம்ப லைட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.